very, very, very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such a calmest. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க. அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா, யாரையுமே being here. And I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் ஐ ஷுட் பி தேர், லைக் அவங்க சொன்ன மாதிரி. இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது சந்தானம் சார். படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாங்களே, ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோட ரெண்டாவது டீம் கூட சேர்ந்து நான் ரெண்டாவது படம் பண்ணுறேன். அண்ட் ஸோ இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். என்டேஞ்சல் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே, ஆதாப், சத் ஸ்ரீ அகால். இந்த ஈவினிங் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm very thankful to be part of this film. எல்லாருக்கும் சார் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Especially SNT, the passion, the dedication you gave towards the cinema and for this film, it's really inspiring. Okay, now quiet. Let me tell you which nobody tells you, okay? So when SNT enters on the set, he becomes a producer, he becomes a director, he becomes a writer, he becomes a choreographer. He actually writes and make sure that all the lines and scenes are perfect. And when I get a goosebumps when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very, very, very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such a calmest, I would say. Whenever the situation gets difficult and I ask, sir, now what is going to happen? He told me, don't worry, chill, everything will be all right. Yes. Okay. So we all have a great bonding with each other. And we really have put so much of effort in this film, and it's too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GVM sir, Muttarajan sir, Silva Raghavan sir, and everyone. And from the bottom of my heart, I have a huge love and respect for whole team, for crew, for technician, and especially for media. Today you guys are here to support us, to give us courage with lots of passion. And in this film you will definitely see lots of comedy, fight, emotions, a beautiful transition, and I'm damn sure it's gonna be hit, and you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say kandipa theater ke family oda vandu movie parunga. Looking forward for 16th May. Thank you, have a great evening. வணக்கம் everyone. First, மனம் நிறைந்த நன்றிகள், heartfelt thanks. இந்த படத்துல
எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே, சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே, 2 பேருக்கும் ரியலி ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல, அங்க பாருங்களேன், அவர் சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன், அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணாரு. ஸோ யோர் ஸ்ட்ரென்த் வாஸ் மை ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட், நிஜமா சொல்றேன், உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸா இருப்பீங்க. அதனால எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நான்லாம் லொல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபேனு. அப்பலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது ஐ ஒர்க்ட் வித் ஹிம் பிஃபோர், பட் இந்த படத்துல அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன். அதுல நான் நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. அந்த மனுஷன் எப்போ தூங்குனாரு எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு. இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு. காமெடி பண்றது உலகத்திலேயே, நான் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது. ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென்ட் த்ரூ, கண்ணால பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ். எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல். ஸோ நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார், பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு. சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து சீன்ல மட்டும்தான் அம்மா, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு. ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும் பொழுது சிரிச்சுட்டே இருந்தேன். நீங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்லை, நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ், இட் வாஸ் ஃபன். யோர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க. 3 நிமிஷம் தான், தயவு செஞ்சு என்ன தோர்த்தாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, டைரக்ஷன் டீம்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னொரு அவருக்கு அந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி 4 கைகள் இருக்கிறாங்க. ஸோ முருகன் சார், சேது சார், சண்முகம் சார், அண்ட் ஏடிஸ் தனேஷ், அபி, விவேகா, சதீஷ், எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க. அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க. அந்த இடத்துல பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன், பிரபா, சூர்யா, ஜஸ்ட் absolutely great work. The real heroes behind the movie அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லணும். Thank you so much. Afro, awesome. I'm hearing you for a movie for the first time. Big fan of your work. ரெடின், மாறன், உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு, ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நாங்க உட்கார்ந்துருப்போம். ரெடினுக்கு எப்பவுமே பாவம், அப்பதான் புதுசா கல்யாணம் வேற இருந்தது. அவர் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன அவசரம் மாறன் சொல்லிட்டே இருப்பாரு. நடுவுல நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாஷிகா, கீதிகா, யாஷிகா, அழகான பெண்கள். இந்த அழகான பெண்களுக்கு நடுவுல என்ன வச்சு எல்லா ஷார்ட்லயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்கிரீன். தீபக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன்.
அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க, இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொல்லுங்க, எனக்கு என் முகம் பிடிச்சது. தேங்க்யூ so much தீபக். மோகன் சார், என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே. இஃப் யூ நோ யூ நோ, அது அவரோட இன்சைட் ஜோக். எவ்ரி ஒன், நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹேவன்ட் மிஸ்ட் எனி ஒன். ஸோ going to come to everybody's forever crush, forever thug, STR. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இது வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ். ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும். எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர அட்மைரர் ஆஃப் எஸ்டிஆர். நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் மூவிஸ். அவர் மூவிஸை பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி ஆனஸ்ட் டு த கோர், வாட் யூ சி இஸ் வாட் டு கெட். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதுதான் அவரோட நிஜம் முகம். அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைல்லாம் மாறிட்டு இருக்கும். பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம், ஆனஸ்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவரை பத்தி வெளியா 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல, ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர், இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே गाइस, அல்ரா படத்தை பத்தி 2 விஷயம் சொல்றேன். எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனா இருக்கும் போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. நானே அப்படின்னு இருந்தேனா, படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புற அழிச்சாட்டம் பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், இன்னும் இங்க வராதவங்க நிறைய பேர். ஜிவிஎம், ஓ மை காட், ஜிவிஎம் நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. எல்லாத்தையும் டப்பிங்ல நான் பார்த்துட்டேன். இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம ரெவ்யூவையே கலாச்சிருக்கிறாங்க. ரெவ்யூ பத்தி கவலைப்படாம, சிஎஸ்கேவும் இல்ல, அந்த கவலையும் தெரியாம, வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க சிரிக்கலாம். அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்கிற ஒரு பிகெஸ்ட் பிரைஸா இருக்கும், எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும். அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? Thank you so much. I love you all. You've been a great audience. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற மக்கள் அண்ட் ப்ரெஸ் உங்க எல்லாருக்கும் வெயிட் பண்றதுக்கு சாரி. அண்ட் thank you so much. I want to start with the captain of the ship, that is Premanand sir. So thank you so much. Actually one குட்டி ஸ்டோரி இருக்கு. நான் நடிக்க ஆரம்பிச்ச உடனே had done a small scene in இனிமை இப்படிதான் with சந்தானம் sir. He was my first co-actor. ஸோ அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும் போது அண்ட் கரெக்ட்லி கட் to 7 years back. Now I'm working with him and ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, தலைவர், for being here. And I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் I should be there. லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்னு பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set. And நிறைய வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ். அண்ட் வில் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And kandipa in the padam vandu na dilku duttu paathe theater la, and I was so stunned and I really loved it. So I am part of it. So enak romba sandosham. Kandipa theater la parunga and don't support piracy. See you. அந்தருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதில். ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட ப்ரொடியூசர் ஏரிக் என்டர்டெயின்மெண்ட் வெங்கட் சார். சந்தானம் சார் இந்த படம் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா.
பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறாருல காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்னதான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதையா அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு கேட்டோன்னே அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா, இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஹி டுக் இஸ் டைம். அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது. ஸோ அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நான் வந்து வெங்கட் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்ணுறோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டு பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படியா, சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி, ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தீர்த்தா தான் அவர் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை சொன்னோன்னே, இது படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாமல் அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மேன் அனுப்புகிறேன், மிஸ்டர் கிஷோர். கிஷோர் சார் எங்கே இருக்காரு சார்? வாங்க மேலே வாங்க. இவரை அனுப்புகிறேன், இவரை நீங்களை சமாளிச்சிங்கன்னா நீங்கள் படம் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது, சந்தானம் சாரை மீட் பண்ணது, இவங்க 2 பேரையும் கிஷோர்கிட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும். அவ்வளோதான் என்னோட பார்ட் இதில். மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடி படம் பார்த்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எல்லாரும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொல்லணும். தீபக் சார் அவர் கேட்டது ஒன்று, கொடுக்குறது ஒன்று. பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், ஆஃப்ரோ டெய்லி ஒரு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி 3 வாட்டி அவரை கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்கேன். பரத் பிரதர், எல்லாருமே வந்து சிஜி டிபார்ட்மெண்ட், சிஜி ஹரி, எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி. ஏன்னா இது ஒரு பியாண்ட் சினிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிறைய எனக்காக பண்ணியிருக்காங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ஒரு அவங்க ஃபுல் சேலரி ஃபுல் இது கொடுத்துருந்தா எங்கேயோ போய் இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்டுக்காக சந்தானம் சாருக்காக எனக்காக வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். அது வந்து வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், செல்வராகவன் சார் இருக்கட்டும், தே ஆல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இப்போ சந்தானம் சார்னாலே ஃபுல்லாக எல்லாரும் கலாய்ச்சி விட்ருவாங்கன்னு பயந்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களோட கேரக்டரும் சரி அவங்களோட இமேஜும் சரி ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அண்ட் ஃபைனலி எஸ்டிஆர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஏன்னா இப்போ நான் அவர் சந்தானம் சார் வந்து அவர் கூப்பிட்டோன்னே அவர் அக்செப்ட் பண்ணி வந்துக்கிட்டாரு. இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப் ஹிம். ஏன்னா நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் எஸ்டிஆர் பிரதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். May 16th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இருக்கும் சபையோருக்கும் ஆன்றோருக்கும் போன்றோருக்கும் இதே மாதிரி பேசினா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுகிறவங்களை வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எஸ்டிஆர் நீங்கள்
அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் அப்போ காமெடி பஜார் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் இப்போ சத்தியம் பண்ணார்ல அந்த கேரக்டரு. பட்டு ஜெயா டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, என்னையும் சேர்த்து பிஸி ஆகுறேன்னு சொல்லி விட்டார். இல்லைன்னா அன்றைக்கே தலைவனோட வேறு லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலயமா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடச்சிருக்கு. அது நம்மளுடைய முதலாளி. அதை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ஆர்யா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பேன் அதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் நடிச்சது ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதுலேயே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேளுங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியாக பேசலான்னு வந்தா என் தலைவர் எஸ்டிஆரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுறது? ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில், வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை பிடுங்கிறதுக்கு ஒரு டைலாக்கு. நெல்சன் யாரவா நெல்சன்? அந்த உன் வேலை தானே அது, முருகாவா? சரி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ணன், முருகா அண்ணன், இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது சமையல்காரன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவான்ல, என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாப்புல, ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ணன் கை தூக்கிடுவாப்புல, ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் படத்தை நினச்சா தான் கொஞ்சம் காமெடி நல்லாயிருக்கும். இதை வச்சு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். இல்லைண்ணா கரெக்ட் தானே? நம்ம குழம்பு பிரச்சனை ஓடும், வேற வழி இல்லையே. நேர்கள் ரவி போதுமா? சரி நான் முடிச்சிடுறேன். நேர்கள் ரவி சார், உங்களுக்கு தமிழ் சினிமா, பொருள் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலையும் உங்களை போடுவாங்க. வித் சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேடம். உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வருமே, அந்தியில் அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். ராஷிகா ஆனந்த், இன்ஸ்டா குயின். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ஆட்டா நல்லா தான் இருக்கு. பாத்தியா எதுக்கோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கை தட்டுறாங்க. தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி. சந்தான அண்ணன், அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க, என்ன எல்லாரும் கூட நடிக்கிறீங்க. ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும். நீங்கள் நடித்தாதான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களுது. உங்கள் கூட நாங்களும் அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஸ்பீச் எல்லாம் எனக்கு கொடுத்து பழக்கம் இல்லை, பட் இருந்தாலும் எஸ்டிஆர் சார் வணக்கம் சார். நான் ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஐம் அ பிக் எஸ்டிஆர் ஃபேன்னு. ஸோ இதே ஸ்டேஜில் நான் சந்தானம் சார், எஸ்டிஆர் சார், ஆர்யா சார் அண்ட் எல்லாருமே கூட இந்த ஒரு ஸ்டேஜில் நான் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த படத்தை இந்த டீமோட இந்த டீம் கூட சேர்ந்து நான் 2வது படம் பண்ணுறேன். அண்ட் ஸோ 2வது தடவை இன்னும் ஒரு பெட்டர் கெமிஸ்ட்ரியோட ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் நான் வழக்கமாக நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுவேன். இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக கெலித்தி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் வங்கல் புள்ள விக்கி, அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் பாட்டு பண்ணுறாரு. அப்புறம் ஆதவன் தமிழ் 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். இந்த பாட்டெலாம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் படம் பாருங்கள், உங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். ரசிகர்களுக்கு முதல்ல வணக்கம்.
such a wonderful audience. மேடையில் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்காக பிரத்யேகமாக வந்திருக்கும் திரு சிம்பு சார் அவர்களே, ஹீரோ சந்தானம் சார் அவர்களே, திரு ஆர்யா அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக I must thank from my bottom of my heart to our hero Sandhanam and the producer Mr. Arya, co-producer Kishore, and the director Prem Anand Arule for giving me a very good opportunity to act in this movie. அதாவது ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு. ஒரு காமெடி லைன் வரைக்கும் பண்ணதில் நினச்சிட்டு இருந்தப்போ டிக்கி லோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகி அண்ட் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து, அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நிழல்கள் ரவி காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அவர் சீரியஸாக ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் மிஸ்டர் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் எ வெரி ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த காமெடி அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கா, காமெடி நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினால அந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டயலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டி இருக்குது. ஒரு காமெடி பண்ணுறதுனா சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணும், கஷ்டப்படணும். ஸோ அது நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க அப்பாவோட கேமராவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேண்டாஸ்டிக், ஹஸ் டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்ட் ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் ஸ்டோரியை ரொம்ப பெரிய விஷயம் அது அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு அந்த ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டை பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மோகன் சார். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். காட் பிளஸ் யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க,
OTT Plus ஓட